கடலூரில் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் சாய்ந்த மின்கம்பங்களை மாற்றி புதிய மின்கம்பிகள் நடும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் வினீஷ் சரவணன் வழங்க கேட்கலாம். வினீஷ், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. கடலூர் மாநகரை பொறுத்தவரை தொடர்ந்து 3 நாட்களுக்கு மேலாக பெரும்பாலான இடங்களில் இயல்பு நிலை திரும்பியிருக்கிறது. சாய்ந்த மின்கம்பங்களை மாற்றி புதிய மின்கம்பங்கள் நடக்கூடிய பணியில மின்வாரிய ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். கடலூர் மாநகரை பொறுத்தவரை மஞ்சக்குப்பம், செம்மண்டலம் பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் இந்த சூறைக்காற்றின் காரணமாகவும் வெள்ளப்பெருக்கின் காரணமாகவும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மின்கம்பங்கள் சரிந்து விழுந்திருக்கின்றன, உடைந்து விழுந்திருக்கின்றன. அதே போல அருந்து விழுந்திருக்கக்கூடிய மின் கேபிள்களை மாற்றக்கூடிய பணியும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. வெள்ள நீர் வடிந்த பகுதிகளில் உடனடியாக மின் விநியோகம் செய்ய மின்வாரியம் தரப்பில் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் குமரி, நெல்லை மாவட்டங்களிலிருந்து வரவேற்கப்பட்ட 300க்கும் மேற்பட்ட மின்வாரிய ஊழியர்கள் கடலூரில் மாநகர் மற்றும் நெல்லை குப்பம் நகராட்சி உட்பட பல்வேறு இடங்களிலும் வெள்ள நீர் வடிந்த பகுதிகளில் மின்கம்பங்களை மாற்றக்கூடிய பணிகளை ஈடுபடுகிறார்கள். மின்கம்பங்கள் ஒட்டுமொத்தமாக அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்து ஜேசிபி மூலமாக கொண்டு வரப்பட்டு பிறகு கணக்கிடப்பட்டு எந்தெந்த இடங்களில் எவ்வளவு மின்கம்பங்கள் சேதமடைந்திருக்கின்றன, வெறும் கேபிள்கள் மட்டும் சேதமடைந்திருக்கிறதா அல்லது அடித்தளம் மட்டும் சேதமடைந்திருக்கிறதா என்பதை கணக்கிட்டு ஆங்காங்கே மின்கம்பங்களை நிறுவக்கூடிய பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இன்று இரவுக்குள் கடலூர் மாநகரில் பெரும்பான்மை இடங்களில் மின் விநியோகம் சீராகும் என மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மஞ்சக்குப்பம், நெல்லிக்குப்பம் உட்பட இந்த நகராட்சி அதேபோல குப்பாயம் உட்பட பல்வேறு இடங்களிலும் தற்போது வரை வெள்ள நீர் வடியாத நிலையில் நாளை முதல் அந்த பணியில் அந்த மின் விநியோகம் சீராகும் என மின்வாரிய அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள்.